கடைசியா ஒன்று சொல், எந்த சூழ்நிலை நான் தேவைப்பட்ட. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்படி இருக்கு? கொஞ்சம் மாஸ் டைலாக்ல தான் வந்து இப்போ எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது நம்ம குயிக்காக பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியலனாக்கா நான் ஆல்ரெடி வந்து பண்ணாக்க நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாண்டை இன்புட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக இதில் ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதை மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த வீடியோ கீழே வந்து பண்ணாக்க இந்த ப்ராஜெக்ட் அப்ரிஷியேட் லிங்க் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் வந்து பண்ணாக்க அப்ரிஷியேட்டில் வந்து பண்ணாக்க 2 லிங்க்கை வந்து பண்ணாக்க கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து பண்ணாக்க இந்த அப்ரிஷியேட் க்ரியேட் பண்ணும்போது வந்து பண்ணாக்க சில எரர் ப்ராப்ளம் வருது. அது ஐட்மோஸ்லேருந்து வர ப்ராப்ளமா இல்லை என்னுடைய மொபைலில் ப்ராப்ளமாக என்னென்னு தெரியல. ஜஸ்ட் அது ஃபிக்ஸ் ஆச்சுனாக்கா நான் 2 லிங்க் கொடுப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்கா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இப்படி தான் வந்து பண்ணாக்கா ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி நம்ம இப்போ கால் பண்ணி பார்த்தலாமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா ஆரஞ்சு கல்லே இருக்கா? ஜஸ்ட்டு இதில் தான் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் கலிஃபன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டாரிக்னே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சனை மட்டும் கொடுங்க. கரெக்டாக அந்த ஃபிட்லேருந்து பிக் ஆடு. ஓகே, கொஞ்சம் சரி ஆடலைனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க அடுத்த ஆரஞ்சு கடையில் நான் இப்போ எப்படி சொல்லணும் அதே சேம் மெத்தடில் பொறுமையாக ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து பண்ணாக்க கொஞ்சம் சிசி எஃபெக்ட்டு சில எஃபெக்ட் எல்லாம் இருக்கிறதுனால உங்கள் மொபைல் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுனாக்க கொஞ்சம் ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு ஒர்க்காகணும்னு வந்து கேட்க போகிறீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆரஞ்சு கலரில் பிக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி மேலே ரிசோ பட்டனை கிளிக் பண்ணி கீழே ஷூட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஷூட்டாக ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளோதான் கேஸ். ஏன்னா கஷ்டமாகவே இருக்குது, சிம்பிள் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ், வந்துடுறேன்.